ஃபோட்டோ எடுத்து சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாண்ணா உள்ள போய் போட்டு அப்படி பேசுவோம். சரி கூட்டு பாருங்க. ஃப்ரீயா நடந்தா பிளேட் பில் நல்ல பிளேட் பில் வாங்க. ஆறு தாண்டி சசி பேக் நான் வெளியில போட்டு பேட்டி மை வச்சுக்கா பாருங்க அப்படியே 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 கொஞ்சம் வலியுங்க முடிஞ்சிட்டாரா தம்பி எங்க போறேங்கண்ணா வெயிட் பண்ணுங்க சார். அப்படியே சுத்துங்க அப்படியே உடச்சிருங்க. ஓகேண்ணா ஏழுமணிலிருந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க தேர்தல் நேரத்தில்? அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியில் என்னுடைய வாக்கை பதிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு. அதே மாதிரி எல்லா பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களும் வாக்கு உள்ளவங்க எல்லாருமே வந்து அவங்க ஓட்டை கண்டிப்பாக தயவு பண்ணி சிரமமாக்காமல் பதிவு பண்ணுறது நம்ம நாட்டுக்கு நல்லது. தயவு பண்ணி எல்லாருமா வந்து தன்னுடைய ஓட்டை 6 மணிக்குள்ளே வந்து எல்லாரும் பதிவு பண்ணிட்டா ரொம்ப நல்ல விஷயம். இதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும். ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சிருந்தீங்க. ரீடேக் எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாத்தீங்க?
யார் சொல்கிறா? முன்னாள் மத்திய அமைச்சர் அதெல்லாம் இந்த இடத்துல பேசக்கூடாது. சார் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தீங்க. யங்ஸ்டர்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? நீங்கள் சொல்ல 16 வயசு இருக்குது, 14 வயசு இருக்குது. மெச்சூரிட்டியானவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல. மெச்சூரிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சின்ன பிள்ளை இருப்பாங்க. 17 வயசு பிள்ளைங்க கத்துறான், 12 வயசு பிள்ளைங்க கத்துறான். அட ஏன் என் பேரன் கூட கத்தான். எல்லாம் கத்தத்தான் செய்வாங்க. என்ன புரிதல் இந்தா இல்லை. ரைட், ஓகே சார் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தீங்க. சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? சின்னத்தை கண்டுபிடிச்சிங்களா? என்ன நேரமாக தேடிட்டு இருந்தீங்களே, என்ன இப்போ எனக்கு கண்ணா கெட்டு போச்சு. நீங்கள் வேறு சார் நிறைய இந்த வெளிநாட்டு பார்த்து போடணுன்றேன். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த முறை வந்து எப்போதும் இல்லாத வந்து வாக்களிச்சிருக்க மாதிரி ஒரு தகவல். இது எப்படி பார்க்க நல்ல விஷயமா எடுத்துக்குவோம். ஏன் இப்போ ஏன் வெளிநாட்டில் வந்து எதுக்கு வந்து ஓட்டு போட்ட யாரை கேட்டாங்கன்னு வந்து நான் கேட்க முடியும்? எப்போதும் இல்லாத இப்போ நிறைய பேர் வந்து ஓட்டு போயிருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு. எப்படி வருது? அது மகிழ்ச்சி தானே. நம்ம மக்கள் தானே, தமிழங்க தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, வந்து ஓட்டு போட்டு போட்டோம். சார் அதுக்கு வந்து தேர்தலில் ஓட்டு போடணுன்ற விழிப்புணர்வு காரணமா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னது அவங்க அதிகப்படியான மக்கள் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து ஓட்டு போடுறதுக்கான காரணம் தேர்தல் ஆணையத்துடைய விழிப்புணர்வா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கு? ரொம்ப நாளாக போடாமல் இருக்கான், போய் பார்ப்போம். ஓட்டு இருக்கான்னு இல்லை, மத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்தையும் ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன எங்க இவங்க பேர் நாங்க ராமசாமி, அவர் செத்துட்டாராக்க இல்லையே நான் தாங்க அப்படிலாம் போச்சுல்ல. அதனால் எல்லாம் ஒரு வந்து இந்த வாட்டியாச்சும் நல்லபடியாக போட்டு வரும்னு எல்லா மக்களும் வந்து போட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தாழ்மையான வணக்கங்களை தெரிவிச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து ஓட்டு போடுறவங்க போகிற ரொம்ப உண்மையிலே பாராட்டும். வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. எஸ்ஐஆருங்கிற அந்த பணி எவ்வளோ பேருக்கு? இது வரைக்கும் 70 வந்திருக்கு. 3+ இருக்கு. நல்ல பெரிய நல்லதான் இருக்கு. 100% அந்த பணி தான் காரணமா இல்லை இந்த வியாழக்கிழமை ஒர்க்கிங் டேல வச்சதுதான் காரணம் நினைக்கிறீங்க? வழக்கமா சண்டேல வச்சோம்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிருவாங்க, டூருக்கு போயிருவாங்க. ஒர்க்கிங் டேல வச்சிருக்காங்க. ஒரு வேலை நாட்கள்ல வியாழக்கிழமையில இன்னைக்கு வந்து தேர்தல் நாள். அதான் தேர்தல் ஆணையம் தெளிவாக இருக்காங்கல்ல. நம்ம அதை பற்றி நம்ம பேசணும்னா தேர்தல் ஆணையம் நம்ம மேலே கேஸ் போட்டு ஓமேலையும் போட்டு ஏமேலையும் போட்டு வேணாம். ட்ரிபிள்-C பத்தி உங்க கருத்து என்ன? ட்ரிபிள்-C அப்படின்னு என்ன தெரியாது? கரெக்ஷன் கலெக்ஷன் அது அதை விட தெரியாது. தெரியாத எங்களுக்கா பேசு. ஓகே, கைமட் நிறைய